அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா எழுப்பியின் அளவு பெருகட்டுமே 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 பரலோகத்தில் பார்க்கும் ஆராதனை செய்ய இந்த இடத்திலே அப்பா நீர் அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் பலிபீடங்களிலும் ஆராதனைகளிலும் நெருப்பாய் ஆண்டவரே நீர் மாற்றும் ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் ஆண்டவரே எழுப்புதலை உருவாக போகிறபடியாலே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே பரலோகமே பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே பரலோகமே பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே அக்கினியின் அளவு அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 பூமியின் மேல் ஆண்டவரே உமது அக்கினியின் ஆண்டவரே நீர் பொழிந்த இடத்திலே வாழும் ஆண்டவரே அது இப்பொழுது அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பற்றி எறியட்டும் ஆண்டவரே அது ஆண்டவரை பற்றி எறியட்டும் ஆண்டவரே ஆமென் பூமியின் மேலும் அக்கினியை பொழிந்திட வந்தவரே பூமியின் மேலும் அக்கினியை பொழிந்திட வந்தவரே அது இப்போது எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே அது இப்போது எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 சிலுவை மரணத்தால் சாத்தானை ஜெயித்து இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் இந்த பொல்லாத தேசத்தின் ஆவிகள் எல்லாம் அக்கினியினால் எரியட்டும் அக்கினியினால் அழியட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்து இயேசுவின் நாமத்தினால் சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்து இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே அக்கினியால் எரியட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால் சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே 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 எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா
Thank you for your loving kindness that never fails us. We thank you for those with us, Lord. Hallelujah. Thank you, Lord, for this past year, and may your blessing and grace be upon on this coming year, Lord. Thank you, Jesus. Thank you for everything, Lord. You are my everything. You are my everything, Lord. Hallelujah. Nandri Appa. Nandri Andavare. Hallelujah. Nandri Andavare. Lord Jesus, I thank you that you are with me. Thank you for another year of blessing and light, Lord. Hallelujah. Nandri Andavare. Nandri Appa. Thank you, Lord. Sickness and healed all my pain.
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிடுவேன். உன்னை பெருகவே பெருக பண்ணிடுவேன். அவர் தாமே என்னுடைய உள்ள கைகளில் எங்களுடைய வரைந்த தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேனே, உன்னை பெருகவே பெருக பண்ணிடுவேன். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இக்கட்டு நாட்களிலே ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நல்லவராய் இருந்து வல்லவராய் இருந்து எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஆண்டவரே நன்றி 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 அப்பா. தகப்பனே ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே எங்களை உடைய புதிய கிருபையினால் நிரப்புங்கள் ஆண்டவரே. புது பலனை தாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு புதிய கிருபையை நீங்கள் தருபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் அற்பமானாலும் ஆண்டவரே அப்பா, முடிவு சம்பூரணம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாக்குகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லா வறட்சிகளும் ஆண்டவரே செழிப்பாகட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை செழிப்பாய் மாற்றுகிற எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய நாளுக்குள்ளே ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே எங்களை கடந்து செல்ல வைக்கிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே நன்மையை தருகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே களிப்பை தருகிற எங்களுடைய தேவனாய் இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த புதிய நாளுக்குள்ளே ஆண்டவரே உடைய புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துங்க அப்பா. எங்களை நீங்க கொண்டு நடத்துங்கள் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே. அப்பா நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை நாள் என்னை நிரப்பும் என்ற பாடல்கள் கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். எல்லாரும் அதை செய்த நன்மைகளுக்காக நாங்கள் தாவை பாடுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய Deva
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அன்பமானாலும் முடிவு சம்பூர்ணமே. ஆரம்பம் அன்பமானாலும் நாங்கள் எல்லாரும் சொல்வோம், முடிவு சம்பூர்ணமே. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை காலம் தேவா. நாங்கள் எல்லாரும் சொல்லும் ஆண்டவரே, புதியவரை தாருங்க. கிருபை காரும் தேவா, புது பலனை காரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கனிவை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கனிவை தாரும் தேவா. புது கிருபை அளித்திடுமே, புது கிருபை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் சொல்வோம், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. கிருபை ஒரு நாள் புதிதாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபை தாரும் தேவா, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை போடுகிறார். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே போகிற பொழுது உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்னும் சில நிமிஷங்களில் நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள போகிற பொழுது உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மூடுவீராக அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மூடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அவர்கள் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கவும், கர்த்தாவே, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்யுங்கப்பா. புதிய வருஷத்தில் இன்னும் கர்த்தருக்காக முழு மனதோடு ஓட கிருபை செய்யுங்கப்பா. இன்னுமாய் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இன்னும் உற்சாகத்தின் ஆவியையும் வாஞ்சையும் அவருடைய உள்ளங்களிலே புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இவர்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்தவரே உங்களுக்கு நன்றி. நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள போகிற பொழுது அளவில்லாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் உம்முடைய வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபை மூடிக்கொள்வதாக, உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் எல்லாரும் கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. மகத்துவமானவர், மாறாதவராய் இருக்கிறீர். இந்த வருஷத்திலே நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு நீர் காட்டுகிறவராய் இருக்கிறீரப்பா. இந்த வருஷத்திலே நாங்கள் எங்க போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வார்த்தையானது 100 மடங்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலன் தர கர்த்தர் கிருபை செய்தல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. Colossians chapter 1 verse 15. வாசிங்க 22வது வசனம் வரை. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் உலகத்திலுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. ஓகே, நாங்க மிச்சத்தை பிறகு நாங்கள் அடுத்து வாசிப்போம். இந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமான, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். இதுதான் கர்த்தர் இந்த நாள் எங்களோட பேச போகிறார். நாங்கள் காண்கிறதும்
காணப்படாதவைகளையும் கர்த்தர் இந்த வருஷத்துல எங்களுக்கு செய்ய போகிறார். அதுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா? அவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது காண்கிறதும் நாங்கள் காணாததையும் அவர் செய்ய போகிறார். நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். When you put Jesus first, He give everything. He will give everything. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஃபர்ஸ்ட் முதற் பேரானவராய் நாங்கள் வைக்கிற பொழுது கர்த்தர் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் அவர் எங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். அவர் கொண்டு வந்து தருகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே மாத்திரமல்ல, இந்த வருஷத்திலே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏதோ சொத்து சுகங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எங்களுடைய சரீர சுகம், எங்களுடைய ஆவிக்குரிய பலன், எங்களுடைய ஊழியத்துக்கு தேவையான வாஞ்சை, சந்தோஷம், சமாதானம். இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிறபடி சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் கொடுக்கிற சமாதானம் பெரியது. அப்ப பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்கிறது இந்த பூமியில உள்ளவைகள் அல்ல. அதைத்தான் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், காண்கிறவைகள் இந்த பூமியில் உள்ளவைகள், காணாதவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். பரலோகத்தில் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குது? ஆடலும் பாடலும் துதி ஸ்தோத்திரங்கள். அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்களா இருந்தால் பரலோகத்துடைய ஆசீர்வாதம் என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே நாங்கள் பெருகுவோம், வளருவோம், பெருகி ஊற்றெடுத்து மற்றவர்களும் அனுபவிக்க செய்வோம். இதுதான் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் எதுவா இருந்தாலும் இந்த பூமியில நடக்கிறதா இருக்கலாம், பரலோகத்துல நடக்கிறதா இருக்கலாம், அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவரை கொண்டு இந்த பூமியிலே தேவன் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது யாரும் தடை செய்ய முடியாது. அது எந்த பெரிய ஒரு சக்தியாலும் அதை தடை செய்ய முடியாது. காரணம், சகலமும் அவர் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைக்கென்றும் தான் இருக்குது. நாங்க ஆசீர்வதிக்கப்படுகிறோமா இருந்தால் மற்றவர்களுக்கு ஷோ பண்றதுக்கு இல்லை, அவர் மூலமாகவும் அது அவரை மகிமைப்படுத்துகிறதுக்காகவும். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே வருகிற சமாதானம் அது பரலோகத்தையும் இந்த பூமியில் இருக்கிற எங்களையும் சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்குகிறது. எப்படி ஒப்புரவாக்குது? நாங்க அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறதா இருந்தால் அந்த ஜெபம் என்ன செய்யப்படுகிறது? பரலோகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோட சம்பந்தப்படுகிறது. அது சம்பந்தப்படுகிற நேரம் என்ன நடக்கிறது? அந்த டச் இங்க வருகிறது.
நாங்கள் அவரை டச் பண்ணுகிற பொழுது அவருடைய டச் எங்கள் மேல் வருகிறது. அது எங்களை இரட்டிப்பாக உயர்த்துகிறது. அதுவே தேவ சமாதானம். அவர் சொன்னார், நாங்கள் பார்த்தோம் 2 காரியத்தை, காண்கிறவைகளையும் காணாதவைகளையும். அடுத்தது இந்த பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய இந்த சமாதானத்தை என்ன செய்கிறாராம்? கனெக்ட் பண்ணுகிறார். எப்படி கனெக்ட் பண்ணுகிறார்? அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால. அந்த இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டபடியினால், அந்த இரத்தத்தை உடையவர் அங்க இருக்கும் பொழுது அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட நாங்கள் அந்த இரத்தத்தோடு என்ன செய்கிறோம்? சம்மதமாகிறோம். அப்ப என்ன நடக்கிறது? அவருக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அது எங்களுக்கு வருகிறது. அவரிடத்துல என்ன சமாதானம் இருக்கிறதோ அது எங்களிடத்திலேயும் வருகிறது. எதுவும் தானாகவும் ஏனோ தானோ நடக்கல. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் கிரமமாகவும் செய்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கி எப்படி முன்னே அந்நியராயும், யாருக்கு அந்நியராயும்? தேவனுக்கு. எங்களுடைய பாவம் தேவனை விட்டு பிரிச்சது. இப்ப துர்க்கிரியைகளினால் மனதினாலே சத்துருக்களாயும் இருந்தோம். எங்களுடைய மனம் அவருக்கு எப்படின்னு சொன்னா எங்களுடைய நினைவுகள் என்ன செய்கிறது? தாவீது சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப நான் பிறக்கும் பொழுதே அவன் சொன்ன முகாந்திரம் வேற. ஆனா அவன் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுகிறான்? துர்க்குணம். நான் அறியாமல் இருக்கும் பொழுது துர்க்குணம் தான் வருகிறது. கர்த்தரை அறியாதபடி, அவன் கர்த்தரை அறியாதபடி அவனுடைய தாயும் தகப்பனும் அவர்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் இவன் பிறந்ததை அவன் சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். எங்களுடைய மனம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தது. எங்களுடைய கிரியைகள், செயல்கள் அவரோட தூரமாய் இருந்தது. ஆனா முன்னே தூரமாய் இருந்த எங்களை இப்ப என்ன செய்துட்டார்? ஒப்புரவாக்கிட்டார். முன்னே தூரமாய் இருந்த எங்களை ஒப்புரவாக்கினார். குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் எப்படியாகும்? அவரோட நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? இந்த வருஷம் அதுதான் சொன்னேன். நான் தலைப்பெல்லாம் ஒன்று கொண்டு வரல இந்த செய்திக்கு, தலைப்பு வேற. ஆனா இந்த வருஷத்துல put God first. அப்ப என்ன நடக்குமா? காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளையும் தேவனோடு இருக்கிறதான அவருடைய ரத்தத்தினால் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டது நிமித்தமாய் அந்த ரத்தத்தோடு இருக்கிறதான அந்த ஒப்புரவாகத்தினாலே அந்த சமாதானத்தையும், கடைசியா அவர் சொல்றார், நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி அவருக்கு முன்பதாக நிக்க திராணி உள்ளவர்களாக்கும்படி அவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இதைதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினமும் கடைபிடித்து இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, நாங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமோ, எந்த ஒரு நல்லது காரியமோ, எந்த ஒரு எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதபடி, அதுல ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குமா இருந்தால் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். இதில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா? கர்த்தர் பிரியப்படாத எந்த ஒரு காரியமும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது.
இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. Matthew 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நீங்க வாங்க, நான் உங்களை விடுதலையாக்குவேன். அதுதான் அவர் சொல்லுகிறார். வேற ஒன்றுமே இல்லை. எங்களுடைய first priority, seek his kingdom. Seek his kingdom first. Then all the things, அப்படிதான் சொல்றார், all the things. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நீங்க எதை கேட்கிறீங்களோ எல்லாம் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிற பொழுது அவர் எங்களுக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்படுகிற பொழுது நாங்கள் கண்டடைகிறோம். நாங்கள் கண்டடைகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரை முதலாவது வைக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு போறதுக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்லைடை போடுங்க. I tell you, open your eyes and look at the field. They are ripe for harvest. இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்றும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், seek my kingdom. Then you know the harvest are ready to, the harvest are ready. It's ripe, but there is no servant. ஒன்று சொல்லட்டா? வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்குது, வேலையாட்கள் இல்லை. இயேசு சொல்லுகிறார், வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்குது, வேலையாட்கள் இல்லை. ரெண்டு விஷயம் செய்யலாம். வேலைக்கு எங்களையும் அனுப்பலாம், இன்னொருத்தரை அனுப்பலாம். நாங்கள் இன்னொருத்தரை அனுப்பினா அவருக்கு என்ன செய்யணும்? அவருக்கு படிக்கலக்கணும். எங்களால செய்ய முடியுமா இருந்தா நாங்கள் செய்யணும். எங்களால முடியாவிட்டால் நாங்கள் இன்னொருத்தர் அந்த ஊழியத்தை செய்வாராய் இருந்தால், அந்த அறுவடையிலே அவர் பங்கு கொள்வாராய் இருந்தால் அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் எப்படியும் செய்யலாம். நான் போயும் செய்யலாம், எனக்காக இன்னொருவரை அனுப்பி, எனக்கு போக முடியாத நேரத்திலே எனக்காக ஒருவரை அனுப்பி அவருக்கு நான் போஷிப்பதன் மூலம் ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் கட்டளை, இதுதான் இந்த வருஷத்துல கர்த்தர் எங்களோட பேசுகிற வார்த்தை. வயல் நிலங்கள் அறுப்புக்கு ரெடியா இருக்குது. Open your eyes. ஆங்கிலத்தில் முதலே போட்டுட்டாங்க, open your eyes and see. வயல் நிலங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று உங்கள் கண்களை அதுவும் நல்லதான் இருக்குது. ஓப்பன் யூ ஐஸும் நல்லதான் இருக்குது. கண்களை ஏறெடுத்து எப்படி பார்க்கிறது? ஏறெடுத்து எப்படி பார்க்கிறது? அந்த கெட்ட குமாரன் திரும்பி வருவான் என்று சொல்லி தகப்பன் எப்படி பார்த்து கொண்டிருந்தானா? தூரத்தில் இருந்து வரும் பொழுதே அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான்.
யாரோ வாராங்க, இங்கதான் வாராங்க. சின்னதா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், வருகிறார். அங்க ஒருத்தர் இருக்கிறார், சுவிசேஷம் சொல்லப்படாமல் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார். எங்களுடைய கண் அதை பார்க்குது. அறுவடை ஆயத்தமா இருக்கு, வேலையாட்கள் இல்லை. ஆமென், ஆமென். வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது அறுவடைக்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கார்டு வரும். பத்திரமா பைபிள்ல வச்சிருந்துட்டு டிசம்பர் 31 இந்த வருஷம் 2025 டிசம்பர் 31 என்னிடத்துல கொண்டாந்து நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா பரிசு உண்டு. ஆமென். எப்படி பைபிள் அப்படியே பத்திரமா வச்சிருந்து கொண்டு வந்து காட்டினீங்க. இதெல்லாம் ஏதோ தானா உண்டாகல. கர்த்தர் சொல்றார், இதான் நிலைமை. சொல்றோம், மிகுதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் இந்த ராத்திரி வழியில சொல்கிறது ஒரே ஒரு காரியம், put God first. The harvest are ready to ripe. வயல் நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கணுமா இருந்தால் முதலாவது தேவனை எங்கள் முன்பதாக நிறுத்தணும். தேவனை எங்கள் முன் நிறுத்துகிற பொழுது அவர் காட்டுவார், இந்த இடத்துக்கு போ, இங்க போ. எலியாவை பார்த்து தேவன் சொன்னார், பசி, நீ போ, சாரிபாத்ங்கிற இடத்துக்கு போ, அங்க ஒரு விதவை இருக்கிறா, அவரே ஒரு விதவை. ஆண்டவர் சொல்றார், அந்த விதவை இடத்துல போ. அங்க போனா கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு அந்த குடும்பம் அதோட சரி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், போ. அவன் கத்திர இடத்துல கேட்கிற பொழுது இதை நான் எங்க போறது? ஆண்டவர் சொல்றார், போ, உன்னை போஷிக்க நான் அங்க இருக்கிறேன். அவன் கேரி ஆற்றண்டையில இருக்கும் பொழுது சொல்லுகிறார், நீ அங்க போ, உன்னை போஷிக்க யார் அனுப்புவேன்? காகங்கள் அனுப்புவேன். அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? Seek the kingdom. ஏன் இந்த செய்தின்னு சொல்லி தெரியாது, ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க மாட்டோம். சில நேரம் நாங்க நினைப்போம், புது வருஷம்னு சொன்னா கொஞ்சம் குஷியா, ஒரு blessing வரும். எப்போ வரும்? இந்த வசனத்துல வாசிச்சோம், நாங்கள் காண்கிறவைகளும் காணாதவைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தருவார். இந்த பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய கனெக்ஷன் உண்டான அந்த சமாதானத்தையும் அவர் எங்களுக்கு தருவார். அவரோடு கூட நியாயம் தீர்க்கப்படாதபடி அவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கும் அவர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற வேண்டுமா இருந்தால், அதான் கடைசி அப்படிதான் முடிக்கிறது, இருந்தால் எப்படி இருந்தால்? Seek the kingdom first. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆரம்ப ஜெபத்தில் ஒரு வசனம் வாசிக்கப்பட்டது. இந்த செய்தியை நான் எடுத்தது வேற நேரம். இன்னைக்கு பின்னேரம் என்ன வசனம் வாசிக்கிறேன்னு சொல்லும் போல நான் திருப்பி பார்க்கும் பொழுது ஏசா 26வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இந்த வசனத்தை எப்ப தெரியுமா சொன்ன? இன்னைக்கு பின்னேரம். ஆனா இந்த செய்தியை ஒரு கிழமைக்கு முதலே இந்த ஒரே ஒரு வசனம், ஏசா 26வது அதிகாரம் 3வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொண்டு.
இந்த ஒரே ஒரு வசனம் தான், வேற செய்தியே இல்லை. இது ஒரே ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் ஆண்டவர் இப்ப பேசினார். இந்த பக்கம் பக்கமா எழுதுவேன், ஆனா ஆண்டவர் இந்த ஒரே ஒரு வசனத்தை கொடுத்து இதை வச்சு பேசுறார். எப்படி பேசுறது? ஆண்டவரே, கொலோசியர் 1 அதிகாரம் 15 வசனம், நான் தான் இருக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? அதை சொல்றேன். Seek the kingdom first. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வீர். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, அந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற பொழுது, சாமுவேல் என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிற பொழுது அவன் ஏலி இடத்தை ஓடுகிறான். 2024 ஆண்டு கர்த்தர் எங்களை கூப்பிட்ட நேரம் யாரோ ஒரு மனுஷன்கிட்ட ஓடி இருப்போம், அவர்கிட்ட ஓடி இருப்போம், அங்க ஓடி இருப்போம். ஆனா இப்ப மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடுகிறார், சகோதரனே சகோதரியே கூப்பிடுறார். வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்குது, அறுவடைக்கு ரெடியா இருக்குது, அறுக்கிறதுக்கு ஆள் வேணும். இப்ப என்ன சொல்ல போறீங்க? சாமுவேல் சொன்னாங்க, கர்த்தாவே இதோ அடியேன். எத்தனை பேர் உங்களால் அப்படி சொல்ல முடியும்? இதோ அடியேன் இருக்கிறேன். நாங்க எங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருடைய ஊழியங்களை செய்யும்படியா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், ஸ்னோ கொட்டினாலும், பனி என்ன சொல்றது, மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும், எது நடந்தாலும், காற்று வரட்டுமே, கடல் வரட்டுமே, அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்யாது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வரட்டுமே, கடல் வரட்டுமே, காற்று வரட்டுமே, கடல் வரட்டுமே, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். அவர் எங்களோடு இருக்கிறதுனால, அவர் எங்கள் முன்னே போகிறதுனால நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்கள். அவரை நம்புவோம். இந்த வருஷத்துல there is no any other hope, only Jesus. There is no any other God, only Jesus. There is no any other peace, only Jesus. There is no any other blessings, only Jesus. அவர் ஒருவரே ஆசீர்வாதத்துக்கும், சமாதானத்துக்கும், சந்தோஷத்துக்கும், சுகத்துக்கும், பலனுக்கும், எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். இந்த வருஷத்துல நாங்கள் இளைப்பாற போகிறோம். எப்படி தெரியுமா? நாங்கள் கடைசியா இந்த வருஷம் முடிகிற நேரம் காலுக்கு மேல காலை போட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களையே நம்பி இருந்தபடியா இந்த வருஷம் முழுவதுமாய் நீர் என்னை வேற வேற விதத்திலெல்லாம் என்னை நீர் கொண்டு நடத்தி, இப்ப நான் காலுக்கு மேல கால் போட்டு இருந்து உம்மை ஆராதிக்க நீர் எனக்கு கிருபை செய்தீரே, நன்றி. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியாது. நாங்கள் அப்படி சொல்லுவோமா இருந்தால் கர்த்தர் எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். நாங்கள் ஒரு விஷயங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம்.
கர்த்தர் எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பு அவரோட கூட எங்களை சேர்த்து சமாதானமாய் ஒப்புரவாக்கி இருக்கிறது. அவருடைய இரத்தம் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. இந்த ஒப்புரவாக்குதலின் நிமித்தமாய் அவர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த கால நேரத்திலே சொல்வோம், கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தை கர்த்தாவே, உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது நிமித்தமாய் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே அவருக்கு பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷம் முடிகிற நேரம் சொன்னது போல கால் மேல் கால் போட்டு தேங்க்யூ ஜீசஸ், உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக அனுப்பினது நிமித்தமாய் அவரை நம்பி நாங்கள் வந்தோம். அவரை நம்பி வந்த எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி நீர் தலை நிமிர செய்திருக்கிறீர்களா? ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் அவருடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். அவர் எங்களுக்காக பிற்கப்பட்டவருடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் எங்களுடைய வாய்களை திறந்து, கர்த்தாவே, நீர் உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ணும் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகள் என்கிறதான இந்த அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த கிருபை மகா பெரியதா இருக்கிறதப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டினதான இந்த அன்பு, நீர் எங்கள் மேல் பாராட்டினதான இந்த ஐக்கியம் அப்பா, நீர் எங்கள் மேல் பாராட்டினதான இந்த ஆண்டவரே உன்னதமான இந்த அழைப்பு மகா உன்னதமானதா இருக்கிறதப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டினதான இந்த அன்பு கர்த்தாவே எங்களையும் உங்களையும் ஒரு மனதாய் சேர்த்திருக்கிறதப்பா. நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி நீர் செய்திருக்கிறீரப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய இரத்தத்தினால் உண்டானதான ஐக்கியத்தையும் இந்த புதிய உடன்படிக்கைகளை அவர் பங்கு கொள்ளுகிற பொழுது இதில் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வல்லமை உள்ள கரம் கடந்து வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் என்ன இருக்கு தெரியுமா? இது என்ன உடன்படிக்கை தெரியுமா? உடன்படிக்கை ரெண்டு பேருக்கு இடையில, இரு சாராருக்கு இடையில நடக்கிறது. ஒரு ஆசிரமத்துல போய் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணுமா இருந்தால் அந்த ஆசிரமத்துக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு ஒப்புரவு ஆகுதல் வேணும், ஒரு சைன் பண்ணணும். அப்பதான் அந்த பிள்ளை எங்களுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். எத்தனை வெள்ளி காசுக்கு? 30 வெள்ளி காசு. 30 நாங்கள் அடிமைகளா இருந்த எங்களை அடிமையிட விலை எவ்வளவு தெரியுமா? 30 வெள்ளி காசு. இந்த அடிமையிட விலைய 30 வெள்ளி காசுக்கு அவரை காட்டி கொடுத்து எங்களை காப்பாத்தினார்.
அவர் எங்களை காப்பாத்துறது நிமித்தமா இப்ப என்ன தெரியுமா சொன்னார்? நானும் நீயும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆகவே நீ இந்த அப்பத்திலே இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி இந்த அப்பத்தை புசிக்கிற பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி நீ இதை செய்கிற. இதை நிமித்தமாய் ஒன்றே ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் உள்ளதான DNA கனெக்ட் ஆகுது. தேவனுக்கும் எங்களுக்குமான DNA ஒன்று சேர்க்கப்படுது. அவருடைய ரத்தம் எங்களுக்குள்ள பாய்கிற பொழுது அவரும் நாங்களும், அவருக்கு மூத்த குமாரனாய் இருந்தால் நாங்கள் அவருக்கு இளைய குமாரனாய் இருக்கிறோம். நாங்களும் அவரும் சகோதரர்களாய் இருக்கிறோம். அவர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் எல்லாரும் முன்னால வருவோம். Stay here. ஒரு பக்கம் வாங்க அப்படி ஃபேமிலியா. இந்த பக்கம் வாங்க. லக்ஷனா தம்பி லக்ஷனா நாங்கள் எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். குடும்பமாய் ஒரு மனதோடு கூட நாங்கள் இந்த பந்தியில பங்கு கொள்ள போகிறோம். அதுதான் எல்லாரும் குடும்பமாய் தடுத்த வருஷம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்திருக்கிறது. இதை என்ன தெரியுமா இதுல தெரிவிக்கிறோம்? யோசுவா அன்னைக்கு சொன்னான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருக்காக நாங்கள் நிற்க போகிறோம். குடும்பமாய் நிற்க போகிறோம். நான் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை அவருடைய இந்த ரத்தத்துக்காகவும் இந்த அவருடைய சரீரத்துக்காகவும் நன்றி செலுத்த போகிறோம். அப்பா, அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா, நீர் எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளினால் எங்களுக்கு சுகம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது நிமித்தமாக கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் இயேசுவின் சரீரத்தை உடையவர்களாக பிதாவோடு கூட ஒப்புரவாகி கர்த்தாவே, உம்முடைய சரீரத்திலே பங்குள்ளவர்களாய் உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் நீர் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே, ஒருவருக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இதன் மூலம் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதமானது உம்முடைய வருகை வரும் மட்டும் இதை நினைவு கூறும்படி உம்முடைய மரணத்தை தெரிவிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் நாங்கள் எல்லாருமே ஒரு மனமாய் நாங்கள் உட்கொள்வோம். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் கொள்ளும் பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறேன் சொன்னார். அவர் வருமளவும் அவருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் போகும் அளவும் இந்த இரத்தத்திலே பங்குள்ளவர்களாய் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஒரு மனமாய் நாங்கள் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம்.
உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக அனுப்பி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் செக்க செவையர்ந்து இருந்ததான எல்லா பாவங்களையும் நீர் கழுவி எங்களை பனி போல நீர் வெண்மையாக்கி இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக குற்றமற்றவர்களை நீக்க எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அப்பா இந்த வழியிலே நாங்கள் செல்லத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். நாம எல்லாருக்காக நாம ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு குடும்பமும் நீங்க அப்படியே இருந்தாலும் சரி, முன்னால் வந்தாலும் சரி, நிக்கிற விதமா அப்படியே நில்லுங்க. லட்சணா தம்பி வாங்க முன்னாள் வா. நீங்களும் என்னோட சேர்ந்து கரங்களை நீட்டி வரும் காரியம் நாங்கள் மாறி மாறி நாங்கள் ஒருத்தருக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஆமென். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை வாஞ்சியா இருக்கிறவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியா அவர்களை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த வாக்குத்தத்தத்தில் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரம் இந்த குடும்பத்தின் மேல் கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே தாயாரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வல்லமை உள்ள கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே அவர் என்னத்தை வாஞ்சிக்கிறாரோ, அவருடைய இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் அருள் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே பிரதர் ராஜுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம் அவரோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் உம்மை பற்றி சொல்லத்தக்கதான வாஞ்சையை நீர் அவருக்கு கொடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அவருடைய குடும்பத்திலே கர்த்தாவே தலைவனாய் இருந்து இந்த குடும்பத்தை நடத்தத்தக்கதாக உம்முடைய ஞானத்தை நீர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அளவில்லாமல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தில் உள்ள உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலே, உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினாலே நிரப்பியருளுங்கப்பா. உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே அதிகமாய் நீர் கொடுத்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தாவே இந்த தேசத்திலே எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வல்லமை உள்ள கரம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுகிறதான இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களேப்பா. இதை தொடர்ந்து பற்றி எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் மங்கி எரிகிற திரையை நீர் அணையாதபடி அவை கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும் அப்பா. கர்த்தாவே லட்சணுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரம் கர்த்தாவே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். கர்த்தருக்கு பிரியப்படுத்துவதனாலே மாத்திரமே கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்தி உம்மை நம்பி வாழ கர்த்தர் கிருபை செய்தருளுங்க. கர்த்தாவே வருகின்ற வருஷத்திலே அவர்கள் செய்ய நினைத்திருக்கிறது நல்ல கல்லூரிகளை கொடுத்திருங்க. கர்த்தாவே படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருங்கப்பா. தெரிவு செய்கிற காரியங்களை கர்த்தருக்கு பிரியம் உண்டாக தெரிவு செய்ய கிருபை செய்யுங்க. கர்த்தாவே எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய வல்லக்கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறபடியினால் நீர் ஆண்டவரே பூரண சமாதான
மரணத்தோட காத்துக் கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாஞ்சியை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் உம்மை தேட கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, இந்த வருஷத்திலே அவர் படிக்க செல்லுகிற இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 2 மகன்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்துவதாக, உம்முடைய பிரசன்னம் நடத்துவதாக, உம்முடைய சமூகம் அன்று மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். கர்த்தாவே, இவர்களுக்கு முன்பதாக உம்முடைய சமூகம் செல்லட்டும். உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளையை ஆண்டவரே இந்த வாலிப வயதிலே உமக்கு ஆண்டவரே தெரிந்து கொண்டபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை கர்த்தரில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். அப்பா, கர்த்தாவே, காண்கிற எல்லா மாணவர்கள் மாணவிகள் கண்களிலும் தயவு கிருபை கிடைக்க, ஆசிரியர் கண்களில் தயவு கிருபை கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. எப்பொழுதும் கர்த்தரையை நம்பி இருக்க கிருபை செய்ய கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் மகளை உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்வதாக. கர்த்தாவே, விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாய் கட்டளையிடுகிறோம். அப்பா, கர்த்தாவே, மகளை உம்முடைய ரத்தம் மூடிக்கொள்கிறதுக்காய் மகள் மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இவள் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே, எல்லா தீங்குக்கும் பொல்லாத வேடனுடைய கண்ணிகளுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவித்து நீங்கள் காத்துக் கொள்ளுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த குடும்பத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் பொறுப்படுங்க. கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விதுஷனை உம்முடைய கிருபை உள்ள கரம் மூடிக்கொள்ளட்டும். அப்பா, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, இவருடைய பெற்றோர் இலங்கையில் இருந்தாலும் இந்த சகோதரன் இந்த இடத்தில் இருக்கும் பொழுதும் எந்த ஒரு கஷ்டங்களும் வேதனைகளும் ஆண்டவரே சோர்வுகள் கொண்டு வந்து அவர்களை வாட்டி விடாதபடி உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னம் கடந்து வருகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இந்த சகோதரனை இன்னுமாய் நீர் பயன்படுத்த போகிறபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த நாள் முதல் அப்பா, இந்த தேசத்திலே கர்த்தருக்காக அவர்கள் பிரகாசிக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். அப்பா, ஊழியங்களிலே ஒத்தாசையா இருக்க கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. இதனுடைய ஆசீர்வாதம் பன்மடங்கு ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் நீர் மகா பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, லட்சணாவுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் ஆண்டவரே மேலாக்க கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார் என்ற உம்முடைய வசனத்தின்படி அப்பா, கர்த்தாவே, உங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாய் உத்தமமாய் செய்கிறபடியினால் கர்த்தர் பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக் கொள்ளுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மகளுக்கு தேவையான சரீர சுகத்தை பலத்தை கொடுத்தருளுங்க. கர்த்தாவே, பெற்றோர்களை நினைத்து எந்த ஒரு வேதனைகள் கண்ணீர்களால இருக்காதபடி கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுங்க. அதி சீக்கிரத்திலே கர்த்தாவே, விதுஷன் லட்சணாவுடைய பெற்றோர்களை இவர்கள் காணமார்கள் இந்த இடத்துக்கு வரும் உம்முடைய சித்தமாய் இருந்தால் அதுவும் நடக்க கிருபை செய்தருளுங்க. இவருடைய எல்லா விதமான ஆண்டவரே லீகல் இஷ்யூக்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அதிசயமாய் நடத்தி முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்கிறோம். சக்ஷனாக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தை தொடங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் உம்முடைய வசனத்தின்படி. கர்த்தாவே, பிரதர் ராஜ் தெரிந்த குடும்பங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் அவர்களுடைய ஜெபங்கள் வீண் போகாதபடி இந்த குடும்பத்தை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இளம் வாலிப பருவத்திலே கர்த்தாவே சிருஷ்டி கர்த்தரை என்னுடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, இளம் வயதிலே சிருஷ்டி கர்த்தராகிய உம்மை அவர்கள் நேசிக்க அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்ய சகோதரனை ஆண்டவரே இந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஞானத்தை கொடுத்துருங்கப்பா, நீர் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்க.
உம்முடைய வல்லமுள்ள கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் தாய்க்கு நல்ல சுகபலத்தை கொடுத்தருளுங்க. இந்த தேசத்துல இருக்கிற நாட்களில் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய ஆண்டவரே இந்த லீகல் இஷ்யூக்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சரிவர நடத்தி முடிக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, நடத்துங்க. கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரம் அப்பா நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் சொல்லி. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து உம்மை ஆண்டவரே அறிந்தவர்கள், உம்முடைய வார்த்தை மேல் அவர்கள் தாகமாயிருந்து உம்மை தேடுகிற பொழுது நீர் இந்த குடும்பத்தை நீர் ஆண்டவரே மென்மேலுமாய் அநேகருக்கு வெளிச்சமாய் நீர் வைத்திருக்கிறதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை காணுகிற பொழுதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக, மற்றவர்கள் அதிசயப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய கிருபையுள்ள கரம் மூடிக்கொள்ளட்டும். கர்த்தாவே உம்முடைய வல்லமுள்ள கரம் தாங்கி நடத்தட்டும் அப்பா. இந்த உலகம் பொல்லாதது, ஆனாலும் நீர் நல்லவர். நீர் சொன்னீர் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்றோம். உலகத்தை ஜெயித்த இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பூரண சமாதானத்தோட காத்துக் கொடுக்கிறதுக்காக நன்றி. இவர்கள் பாடசாலைக்கு போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்துக் கொடுங்க. படிக்கிற நேரங்களில் உடைய ஞானத்தை கொடுத்தருங்கப்பா. இயேசுவின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை உடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறோம். கர்த்தாவே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சகோதரனை உடைய கிருபையின் கரம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அன்று நிக்கதேமு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து உம்மை தேட வாஞ்சியா இருந்து காத்திருந்தான். அவனும் ஆண்டவரே இந்த சகோதரன் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தாவே உம்மை முன்னிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் மகா பெரிய பிரபு, அவராலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீர் கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த விசுவாசம் இவரை பெரியவனாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மேல் இருக்கிறதான இந்த விசுவாசத்தை கொண்டு இந்த வருஷத்திலே கர்த்தாவே இன்னும் அநேக காரியங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நின்று காத்திருந்து ஜெபித்து இன்னும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருங்கப்பா. இவர் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல்லுங்க. கர்த்தாவே இவர்கள் ஆண்டவரே இலங்கையில செய்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நெல்லினுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சிறு வயதில் இருந்து உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரம் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்ல கரம் மகனோடு கூட இருக்கட்டும் அப்பா. எந்த ஒரு வாதைகளோ கொள்ளை நோய்களோ நெருங்காதபடி உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே மகன் விளையாடுகிற நடக்கிற கர்த்தாவே பாடசாலைக்கு போகிற நேரங்கள்லாம் உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்துகிறோம் அப்பா. மகனுக்கு உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சகோதரி உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எல்லா பலவீனங்கள் சோர்வுகளை நீக்கி அருளுங்க. கர்த்தாவே உம்முடைய பலத்தை கொடுத்தருளுங்க. இயேசுவின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இன்னும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க இந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்கு உண்மையா இருக்கிற பொழுது கர்த்தர் சொன்னீர் அநேகத்துக்கு உன்னை அதிபதியாக வைப்பேன் என்று சொன்னீர். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற பொழுது கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற பொழுது கர்த்தர் அநேகத்துக்கு சகோதரியை நீர் ஆண்டவரே உயர்த்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நல்ல ஒரு தாயாகவும் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே மனைவியாகவும் இந்த கணவனுக்கு கர்த்தாவே இந்த குடும்பத்திலே கர்த்தாவே இவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பெற்றோருக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாகவும் கர்த்தர் நீர் ஆண்டவரே இவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த குடும்பத்தை காண்கிறவர்கள் உம்மை காண செய்யட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்படி கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நம்முடைய கிருபை உள்ள கரம் மூடிக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உன் வாழ்வு பிராயத்திலே உன் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று உடைய வசனம் சொன்னபடி இந்த வாழ்வு பிராயத்திலே எங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா கண்ணிகள், சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள், இந்த உலகம் கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து கர்த்தரை நினைத்திருக்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறப்பா. கர்த்தாவே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் சகோதரனை பொறுப்படுங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கவலைகள், கஷ்டங்கள், அவர் எதை நினைத்திருக்கிறாரோ, எந்த காரியத்துக்காக அவர் ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவருடைய எல்லா லீகல் இஷ்யூக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கைகூடி வர செய்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்மைகளை இவர்கள் இயேசுவின் நாமத்தினால் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்னுடைய வசனம் சொன்னபடி கர்த்தாவே, விசுவாசத்தினாலே சகலவற்றையும் ஜெயம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். சகோதரனை உடைய கிருபையின் கரம் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உடைய வல்லமையான நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, நடத்துங்கப்பா. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இந்த வருஷம் நாங்கள் முடிகிற பொழுது சம்பூர்ணமாக நீர் சம்பூரணத்தின் தேவனப்பா, நீர் பெருக்கத்தின் தேவனப்பா, நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த குடும்பங்களை 100 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியால் இந்த குடும்பங்கள் மூலமாய் 100 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களை கொண்டு கர்த்தர் 100 மடங்கு இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா 100 பேருக்கு அதிபதிகளாக நீர் மாற்ற போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, சுவாமி ஆண்டவரே, பாச குடும்பத்துக்காக ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி வந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த கொண்டு வரவங்களாக ஆண்டவரே சுவாமி அப்பா உங்களுடைய பணிகளை செய்வதற்காக அப்பா உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் சபையான ஆண்டவரே நம்முடைய வாழ்த்துகிறோம் அப்பா. அவருடைய குடும்பத்தின் ஆசிரியர்கள் ஆண்டவரே ஒரு சீரான ஆண்டவரே சகல காரியங்களும் சுவாமி ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை இன்னுமாக சுவாமி கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்தை கர்த்தாவே அவர் செய்து வர ஆண்டவரை உதவி செய்யும்படி நான் சொல்லிக்கிறோம். கிருபை இருக்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாடசாலை ஆண்டவர் செல்லும் போது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரை கர்த்தாவே பாச செய்வாங்க சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே பாசறை ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறோம். அதே போல சிஸ்டரையும் ஆண்டவரே கர்த்தாவே பாசறை உதவியாக இருந்து சுவாமி ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறாள் அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் சபையாராக சுவாமி மனதார சுவாமி வாழ்த்தி அப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே ஒப்புவித்து சுவாமி உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. இன்னுமா அப்பா ஆண்டவரே இந்த பிராட்போர்ட் ஊழியத்தை சுவாமி இவர்கள் மூலம் அப்பா ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறான ஆண்டவரே நிறைய தமிழ் சனங்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்காக சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே இந்த மக்களுக்காக பிரயாசப்படுறாள் ஆண்டவரே நான் தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் அப்பா. இவர்கள் ஊடாக ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துல நீங்கள் ஆதாயப்படுத்தி தரும்படியா சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே
ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற சபையை வழிநடத்துகிற ஆண்டவரே சகல காரியங்களிலும் கர்த்தாவே பிதாவே நீங்கள் அவரை ஆசீர்வதித்து சுவாமி எங்களுக்காக தந்திருக்கிறபடியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே நாங்களும் வந்து அப்பா தொடர்ந்தும் ஆண்டவரே அப்பா சுவாமி இந்த ஊழியங்களுக்கு ஒத்துழைத்து சுவாமி அவர்களுக்கு நாங்கள் சபையாராக ஆண்டவரே அப்பா சுவாமி ஒவ்வொருவரும் அப்பா நாங்கள் கை கொடுக்க உதவி செய்யப்படியா சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிங்களப்பா ஆண்டவரே நீங்க தந்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் உடைய அன்பு கரத்துக்களே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சுவாமி சிஸ்டருடைய ஆண்டவரை பேரன்சியுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சுவாமி அதே போல் பாஸ்டருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து சுவாமி ஆண்டவரே இந்த சபையை ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்த உங்களுடைய வல்லமையுள்ள கரங்களிலே ஒப்பு கொடுத்து இவருடைய மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். வாங்க நான் கடைசியா நான் விளம்பி ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க பாபு. சந்தோஷமா இருந்தா பவுல் சொல்றார், உள்ளொருவன் சந்தோஷமா இருந்தால் என்ன செய்ய கடவன்? சங்கீதம் பாட கடவன். நாங்க எல்லாரும் ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பாடலை பாடிட்டு ஜெபித்து முடிக்க போறோம். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கிறபடியா தான் நாங்க பாட போறோம். ஆமென். உன்னை பெருக பண்ணவே
மடங்காய் இல்லை, 100 மடங்காய் பெருக பண்ண போகிறார். ஆமென். அவர் அதிசயமாய் பெருக பண்ண போகிறார். ஆச்சரியமாய் அவர்களை பெருக பண்ண போகிறார். எங்களுடைய பெருக்கம் பெருகி ஓட போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பெருகவே பெருக செய்ய போகிறார். அவர் சொல்றார், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அவர் உள்ளங்கையில வரைஞ்சிருந்தா எப்படி தெரியுமா? உள்ளங்கை கடிச்சா எப்படியே பார்ப்போம். உள்ளங்கை எப்ப கடிக்கும் தெரியுமா? எப்ப கடிக்கும்? உள்ளங்கை எப்ப கடிக்கும்? காசு வரக்குள்ள கடிக்கும். ஆனா அவருடைய கை எப்படி தெரியுமா கடிக்கும்? எங்களை அவர் கையை திருப்புற நேரமெல்லாம் எங்களை பார்க்கிறார். அவர் கையை உயர்த்துற நேரமெல்லாம் எங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கையை கீழே போடாம அவருடைய கையில எங்களை அப்படியே வரைஞ்சு வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார், ரசிச்சு கொண்டே இருக்கிறார். எப்படி தெரியுமா? என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான் பாரு, என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறா பாரு. சந்தோஷமா இருக்கிறா, சமாதானமா இருக்கிறா, ஆசீர்வாதமா இருக்கிறா. ஏதாவது ஒரு துன்பங்கள் துயரங்கள் வார நேரத்துல அவர் எங்களை பார்த்து மனதுருகி சொல்றார், மகனே மகளே கலங்காதே. அதனாலதான் அவர் உள்ளங்கையில் எங்கள் எல்லாரையும் மறைஞ்சு வச்சிருக்கிறார். அவர் கையை எடுக்கிறேன், மகனே கலங்காதே, மகளே கலங்காதே. ஆமென். பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்ளுவீர். இவருடைய போக்கிலும் வரத்திலும் எல்லாம் இது முதற்கொன்றும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த 2025ஆம் ஆண்டு யாருக்கு எப்படி இருக்கிறதோ இல்லையோ, உம்மை நம்பி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை நீர் தருகிறப்ப உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஆசீர்வாதம் இன்று நாள் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து உம்முடைய வசனம் சொல்லப்பட்டபடி உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் அவர்களை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ள போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா.
உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய மகிமையான கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய வல்லமையுள்ள கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுங்க, நடத்துங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷத்திலே நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களிலே ஆண்டவரே பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே மேன்மேலுமாய் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த காரியங்களை செய்வோம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நடத்தி செல்ல போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே எடுத்த பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாய் இருந்து இந்த காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்தல்லுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை முன்வைத்து ஓட கிருபை செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். இந்த வருஷம் முழுவதுமாய் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும். இந்த உலகம் அவர்களுக்கு பின்னாலே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென். எல்லா குடும்பங்களும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, கர்த்தரால் நடத்தப்பட்டிருப்பதாக இந்த வருஷத்துல. ஆமென்.